மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இடங்களிலும் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணிகள் தோல்வியடைந்த நிலையில் இது குறித்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைத்திருந்தால் தமிழகத்தில் பெரும்பான்மை இடங்களை கூட்டணியானது பெற்றிருக்கும் என்ற கருத்தினை தெரிவித்திருந்தார். இந்த கருத்திற்கு அண்ணாமலை அவர்கள் மறுப்பு தெரிவித்த நிலையில் இருவருக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்பட்டன. எனவே இந்நிலையில் ஆந்திர முதல்வர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழிசை அவர்களை அமித்ஷா அவர்கள் கண்டித்ததாக கூறிய வீடியோ வெளியாகிய நிலையில் இது குறித்து பொதுமக்கள் கூறும் கருத்தினை கேட்கலாம். தமிழ்நாட்டில் பாஜகவுடைய ஆட்சின்றது கனவுல கூட அவங்க நினைச்சு பார்க்க முடியாது. பிஜேபியை பொறுத்த அளவுக்கு அங்க பெண்களுக்கு எந்த முக்கியத்துவம் இல்லை. பிஜேபியே கூலிப்படைகளை வச்சு என்கிற ஒரு இயக்கம் தானே, அதனால அந்த அம்மா உயிர் பயத்துல அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு, நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு. ஆனா தமிழிசை சவுந்தரராஜனை உள்துறை அமைச்சர் மேடையில கூப்பிட்டு பேசுறது கண்டிச்ச மாதிரி தான் தெரியுது. சீமான் அவரோட ஓட்டு வங்கியில் அதிகமா வாங்கியிருக்காருன்னு சொல்றதுக்கு அவருக்கு ஆதரவு கொடுத்தாரு. இப்ப அவரே எப்படி மாத்தி பேசுறான்றதையும் நம்ம சமூக வலைதளங்கள்ல எல்லா இடத்துலயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல அண்ணாமலையோடைய சூழ்ச்சியும் இருக்கு. கேடி ராகவன்லேருந்து காயத்ரி ரகுராம்லேருந்து நிறைய பேர் அவரால் ஹனி ட்ராப்னால பாதிக்கப்பட்டவங்க. பிஜேபியை பொறுத்த அளவுக்கு அங்க பெண்களுக்கு எந்த முக்கியத்துவம் இல்லை என்பதை நான் அமித்ஷாவுடைய மேடையிலே தமிழிசையை பற்றி கண்டித்ததை நாம் பார்த்தோம். அதே போல அவர் கண்டித்து விட்டு அவர் வந்த பிறகு தமிழிசை அவர்கள் ஏதோ வேற ஒரு செய்தியை அவர் சொன்னாலும் கூட மக்கள் அண்ணாமலை அவர்கள் அவர் கண்டித்ததினால்தான் அவரது வீட்டுக்கு போய் அவர்கள் சமரசம் செய்து கொண்டார்கள். இது வாடிக்கையாக நடக்கக்கூடிய ஒன்றுதான். பிஜேபியில் என்றைக்கும் முக்கியத்துவம் பெண்களுக்கு இருக்காது என்பதை தெரிவித்து பொது மேடையிலேயே அமித்ஷா தமிழிசை கண்டிச்சாங்க. அது தமிழர் என்கின்ற முறையிலே அது கண்டிச்சதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழிசை நம்ம தமிழச்சி, அதனால் அவர் அங்கே நம்ம பொது மேடையில் அவர் கவர்னராக இருந்தவர், 2 மாநிலத்தில் கவர்னராக இருந்தவர், தமிழ்நாட்டில் தலைவராக இருந்தவர். அவரை கண்டித்ததை பொறுத்தளவு நாங்கள் அவரை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அது நீட் தேர்வு எப்படி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தேவைப்பட்ட மாநிலங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி இதுகளும் தேவைப்பட்ட மாநிலங்களில் அவங்க வேணுங்கிறவங்க எடுத்துக்கிற வேண்டியது, வேணாங்கிறவங்க விட்டுற வேண்டியது. தமிழகத்தில் அன்னைக்கிருந்து இன்னைக்கு வரைக்கும் கலைஞர் காலத்திலிருந்து அதற்கு பின்பு வரை நீட் எக்ஸாமை நம்ம அன்றைக்கிருந்து கடுமையாக காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்தே எதிர்த்தே வருகிறது. அதனால் நான் பல உயிர்களை இழந்திருக்கிறோம், பல மாணவர்களை நம்ம இழந்திருக்கிறோம். அதனால் நீட் எக்ஸாம் என்பது தமிழகத்துக்கு தேவையில்லை. ஒரு முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவர்களை ஒரு பெண்ணு கூட பார்க்காம, ஒரு 2 ஸ்டேட்டுடைய கவர்னர் 2 கூட பார்க்காம அவங்கள பொது மேடையில் வச்சு ஒரு தேசிய தலைவர் கண்டித்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது யாருமே ஏற்றுக்கிற முடியாது. அதே மாதிரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்க நீட் தேர்வு முழுக்க முழுக்க குளறுபடி பண்ணி ஏகப்பட்ட ஊழல் பண்ணி நீட் தேர்வு நடத்தி அதில் முறையாக நடத்தப்படவில்லை. அது வன்மையாக மறுபடியும் இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு இல்லை மொத்தத்துக்கே இந்த நீட் தேர்வு தேவையில்லை. இது நடத்தின வேஸ்ட்டு. அதனால் நீட் தேர்வை ரத்து பண்ணணும். இப்போ அண்ணாமலையும் தமிழிசையும் அதிமுகவோட கூட்டணி வைக்கல அப்படின்றது அதிமுகவோட கூட்டணி வச்சுதான் பாஜக வெற்றி பெற்று இல்லை, வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா நம்ம இப்போ 50,000 ஓட்டு 60,000 ஓட்டில் யாருமே ஜெயிக்கலை. காங்கிரஸ் ஜெயிச்ச இடம் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 2 லட்சம் ஓட்டு 2.5 லட்சம் ஓட்டு. ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் 4,000 ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்களே தவிர மற்ற எல்லா இடங்கள்லையுமே 2.5 லட்சம் ஓட்டு 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் திமுக இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க. அதனால என்ன கூட்டணி வச்சாலும் தமிழ்நாட்டில் பாஜகவுடைய ஆட்சின்றது கனவுல கூட அவங்க நினைச்சு பார்க்க முடியாது. ஆமா, பாஜகவில் இருக்கவங்க எல்லாமே யார் யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்களுக்கு பாஜகவில் இணைஞ்சிட்டா அவங்க புனிதர்கள் ஆயிடுறாங்க. அவங்கள அவங்களுடைய பாதுகாப்புக்காக பாஜகவில் இணைகிறாங்க. பாஜக முழுக்க முழுக்க இந்த கூலிப்படையினர் இவங்க எல்லாமே பாஜகவில் தான் செயல்படுறாங்க. அதை பாஜகவும் ஆதரிக்குது.
ஏன்னா அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து வன்முறையத்தையும் அவங்க வந்து கட்டவுத்து விடுறதுக்கு இந்த மாதிரி கூலிப்படையினர் இந்த மாதிரி ரவுடிகள் தான் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. அதனால அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இங்க வந்து திராவிட கட்சிகளை தவிர வந்துட்டு வேற யாரும் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி வந்து பாஜக வரும் அப்படின்றது வந்து அவரா சொல்லிக்கிற வேண்டியதான். இப்போ வந்து சீமான் வந்து அவரை விட ஓட்டு வங்கியில் அதிகமாக வாங்கியிருக்காருன்னு சொல்றதுக்கு அவருக்கு ஆதரவு கொடுத்தாரு. மாநில அந்தஸ்து பெற்றிருக்கு உங்க சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவாக பேசினாரு. அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு எத்தனையோ மேடைகளில் வந்து பாஜக வந்து எத்தனை இடங்கள்ல ஜெயிக்குதுன்னு பாருங்க, தேர்தலுக்கு அப்புறம் வந்து திராவிட கட்சிகளே காணா போயிரும்னு சொன்னாரு. இப்ப அவரே வந்து எப்படி மாத்தி பேசுறான்றதையும் நம்ம சமூக வலைதளங்கள்ல எல்லா இடத்துலயும் பாத்துக்கிட்டு இருக்கோம். தமிழிசை வந்து 2 மாநிலத்தை கவனிக்கிற ஒரு கவர்னரா இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த ஸ்டேட்ல அவங்க வந்து பிஜேபிக்கு தலைவரா இருந்தாங்க. இவர் அந்த நோக்கத்துல பாக்குறத காட்டிலும் அந்த அம்மா ஒரு காங்கிரஸ் ஃபேமிலின்ற ஒரு நோக்கத்துல காங்கிரஸ் கவலங்கப்படுத்தணும்ன்ற ஒரு சிந்தனையிலேயே அந்த அம்மாவை பாக்குறாரு தவிர அவர் பிஜேபி தலைவராவோ ஒரு பழைய கவர்னராவோ அவர் நினைக்கவே இல்லை. காங்கிரஸை வசப்பாடணும், காங்கிரஸோட பேரை களங்கப்படுத்தணும், அது ஒண்ணுதான் அவருடைய பாலிசி. அதுக்காகத்தான் அவர் பொது மேடையில பேசுறாரு. மற்றவங்களை பொது மேடையில பேசினாக்கா நிலவரம் என்ன ஆகும் அது உங்களுக்கு தெரியும். அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வந்து தமிழிசை கொடுக்கல. ஆமா இல்லதான் அதைத்தான் சொல்றோம்ல. அந்த அம்மா தமிழ்நாட்டுல அதுவும் பர்டிகுலரா காங்கிரஸ் ஃபேமிலியில இருந்து வந்தது இல்லையா, அந்த காழ்ப்புணர்வு தெரிஞ்சோ தெரியாம அந்த அம்மாவை தலைவராக்கிட்டாங்க. அந்த அம்மா ஓரளவுக்கு அதை வளர்ந்துச்சுன்றதுனால கவர்னர் அன்னைக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு அண்ணாமலை வந்த பிறகு அவருடைய செயல்பாடு அவளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு சூழ்நிலை வரணும்னா இந்த அம்மாவை அதுல இருந்து கலட்டுறதுக்கு என்ன வழியோ அதை அந்த பழைய சிந்தனையில காங்கிரஸ் மேல இருக்கிற காழ்ப்புணர்வுல அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அமித்ஷா அவங்க வந்து அறிவுரை தான் சொன்னாங்க, எப்படி நடக்கணும் அறிவுரை தான் சொன்னாங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவதுங்க ஒரு பெரிய லெவல்ல இந்தியாவை உலகத்தவே ஏமாத்திக்கிட்டு இருக்க கட்சி பிஜேபி. அதுல மிகப்பெரிய தலைவரா இருக்கிற அவரு கோமினிஸ்டா இருக்காரு. 3வது முறையா வர்றப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு பயம் வரும்ல, உயிர் பாதுகாப்பு. இவங்க நம்ம ஏதாவது சொன்னோம்னா நம்மள ஏதாவது காலி பண்ணி விட்டு போகிற போக்குல. ஏன்னா பிஜேபியே கூலிப்படைகளை வச்சு இயங்குற ஒரு இயக்கம் தானே. அதனால அந்த அம்மா உயிர் பயத்துலதான் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு, நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்கன்ட்டு. நீட் தேர்வு வந்து இப்ப கடுமையான கண்டங்கள் எல்லாம் எழுந்துட்டு இருக்கு. ஆமா, இப்ப அவசியமான ஒண்ணா மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு இது தேவையில்லை? தேவையில்லாத ஒண்ணு. அதாவது ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, பிஜேபி இவங்களை சார்ந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த தரப்புல இருந்து வந்த குழந்தைகள் மட்டும் படிக்கணும், அந்த மேல்மட்டத்துக்கு போகணும். மிச்சம் இருக்கிறவன் யாரா இருந்தாலும் அவனை அப்படியே தரிசாக்கி விடணும். இதுக்காக அந்த நீட் தேர்வை பயன்படுத்துறாங்க. அந்த ஊழல் களவாணித்தனம் இதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதுகளை பூரா கொண்டு வந்து சேர்த்து விட்டு அரசியல்ல இப்ப பண்ணாங்க பார்த்தீங்களா. இந்த எலெக்ஷன்ல கருத்து கணிப்புன்ற பேர்ல கருத்து திணிப்பை திணிச்சு அவங்கள மகாராஷ்டிரால பார்த்தீங்கன்னா ஒரு 500,000 சில்லற ஓட்டுல ஒரு பிஜேபி கார் ஜெயிச்சதா ஒரு அறிவிக்கிறாங்க. இவங்க போய் ரீகவுண்டிங் பண்ணி போன பிறகு 11,000 ஓட்டுல காங்கிரஸ் எம்பி ஜெயிச்சதா சொல்லி வர்றாங்க. இது வந்து அவங்களுடைய அதாவது ஊழல்தனமான மோசடித்தனமான பேர் வழிகள் பிஜேபியில இருக்காங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் உள்கட்சி பிரச்சனை இருக்குதா இல்லையான்றது எங்களுக்கு தெரியல. ஆனா தமிழிசை சவுந்தரராஜனை உள்துறை அமைச்சர் வந்து மேடையில கூப்பிட்டு பேசுறது கண்டிச்ச மாதிரி தான் தெரியுது. அந்த உள்துறை அமைச்சருடைய உடல் மொழி, அதாவது பிசிக்கல் அந்த லாங்குவேஜ் இருக்குது பாருங்க, அது வந்து கண்டிச்ச மாதிரி தான் தெரியுது தவிர வந்து அட்வைஸ் பண்ண மாதிரி தெரியல. அதை வெளியில சொல்லும் போது தமிழிசை வந்து அட்வைஸ் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனா உண்மையில அதை கண்டிச்சு தான் அதை உள்துறை அமைச்சர் வந்து தமிழிசையை கண்டிச்சு தான் பேசியிருக்காரு. என்ன கண்டிச்சாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பான அந்த உடல் மொழி தான் அது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. தமிழிசை அவர்களும் பாஜக தலைவராக இருந்தவங்களா? இல்ல, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் பாஜக தலைவராக இருந்திருக்காங்க தமிழ்நாட்டுல. அண்ணாமலை வந்த பிற்பாடு தான் தமிழ்நாட்டுல பாஜகன்ற ஒரு கட்சி வந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறது. அதனால அண்ணாமலை கொடுக்குற முக்கியத்துவத்தை மற்றவங்களுக்கு தமிழ் ஆல் இந்தியாவில் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீட் தேர்வு வந்து எப்படி பாக்குறீங்க? நீட் தேர்வுக்கு வந்து இப்ப வெளியில வருது, மாணவர்கள் பாதிக்கப்படுறதா சொல்றாங்க. நீட் தேர்வு வந்து தேவையான நீட் தேர்வு அவசியமா தேவை. ஏன்னா நாட்டில் உள்ள மெடிக்கல் காலேஜ் எல்லாம் டொனேஷன் வாங்குறதுக்காக தான் நீட் தேர்வு வேணான்னு சொல்றாங்க. ஆனா நீட் தேர்வில் தான் இப்ப நிறைய பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப நடந்த நீட் தேர்வு முறைகேடு நடந்திருக்குது, அது வந்து சந்தேகமே கிடையாது. அதை முழுமையா அந்த மாதிரி மார்க்
லீக்கேஜ் ஆஃப் அந்த கொஸ்டின் பேப்பர் ஆயிருக்கு. அதனால அதை ரத்து பண்ணிட்டு மறுபடியும் நீட் தேர்வை எழுதணும். உட்கட்சி மோதல்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு என்ன கேட்டிங்கன்னா, இந்த தமிழிசை சவுந்தரராஜன் வந்து மாநில தலைவராக பிஜேபியில் இருக்கும்போது இது மாதிரி ஒரு குற்றவாளிகள் எல்லாம் வந்து கட்சியில் சேர்க்கவே இல்லை அவங்க. அது குற்ற உணர்வோடு வரும். அதே போல் வந்து குற்றவாளி சேர்க்கல, குற்றங்கள் எதுவும் நடக்கவும் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்த பிறகு உள்ள வந்து குற்றவாளிகள் எல்லாமே ரவுடிசம் தான் எல்லாமே உள்ள இருக்காங்க. காரணம் கேட்டிங்கன்னா அந்த அவங்க சேர்ந்த குற்றங்களை வந்து அது வந்து எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் ஏமாத்தி எல்லா குற்றவாளியும் உள்ள சேர்த்து வச்சுக்காரு. அந்த கருத்து வேறுபாடில் வந்து சமீர் கேட்கும் போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கட்சிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது. ஆனா இந்த விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் வந்து மேடையில வந்து ஒரு மற்ற துறையில பேசியிருந்தாரு. அண்ணாமலை அவர்கிட்ட இப்படி பேசக்கூடாது பேசியிருந்தாரு. அவர் சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து அவன் மூஞ்சி பார்த்தாவே மெட்ரா மாதிரி தான் அவன் ஒரு ரவுடி கொலைக்கார மாதிரி தான் இருக்கிறாரு அவர். அப்படிங்கும்போது அந்த அந்த அம்மா ஏதோ பணிவாக குஞ்சு கேட்கும் போது அவன் ஏதோ சொல்ற மாதிரி சொல்றாரு. நல்லதான் சொல்லியிருப்பான் அந்த ஆளு. ஆனா வந்து மெட்ரா மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்காது. ஆனா இவங்க தான் வந்து அண்ணாமலைக்கு தான் வந்து இந்த அம்மாவுக்கு தான் பிரச்சனை. நான் அண்ணாமலை தான் இதை வந்து ஃபுல்லாவே எல்லாமே ஆப்போசிட் பண்றது தவிர அமித்ஷா பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ணாமலை கொடுக்குற முக்கியத்துவத்தை வந்து தமிழிசை அவர்கள் கொடுக்கல. ஏன்னா இவங்களும் பாஜக தலைவராக இருந்திருக்காங்க, இரு மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்திருக்காங்க. பாஜகவில் வந்து அண்ணாமலைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தமிழிசை அவர்கள் தான் இருக்கு. அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் எங்க கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி 2 கவர்னர் கொடுத்தாங்க. இவர் என்ன கொடுத்தாங்க? ஐபிஎஸ் வந்தாரு. ஐபிஎஸ் பதவி விட்டு வெளியே வராரு. என்ன கொடுத்தாங்க? வந்தவொடனே இந்த மாநில தலைவர் தான் கொடுத்தாங்க. இந்த அம்மா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மாநில தலைவராக இருந்தாங்க. வந்துட்டு இப்போ எம்பி கேட்கும்போது எம்பி தராங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு தான் வந்து முதலிடமாக பிஜேபியை பொறுத்த வரைக்கும். இப்போ நீட் விவாதத்தை எப்படி நான் பாக்குறீங்க? எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா கடுமையான கண்டனங்கள் இருந்துட்டு இருக்கு. நீட் தேர்வு தேனா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நீட் தேர்வுன்றது ஒரு அவசியமே இல்லைம்மா. படிக்கிற பிள்ளை படிச்சு தான் போகிறாங்க. இவங்க தேவையில்லாம நீட் தேர்வு அதெல்லாம் உருவாக்கிட்டு இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்களை மாணவிகளை வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலைக்கு தான் உருவாக்குறாங்க தவிர ஒரு மன உளைச்சல் உருவாக்குறாங்க தவிர மிச்சம் வந்து நீட் தேர்வு அவசியமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் அவசியமே கிடையாது. படிக்கிற பிள்ளை படிச்சு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக தமிழிசை சொன்னதில் எந்த தப்பும் இல்லை. அண்ணாமலை சேர்த்தது வந்து அதான் தளபதி ஸ்டாலினே ஒரு பப்ளிக் மீட்டிங்லேயே காட்டினாரு. 200 சம்திங் லிஸ்ட்டு அக்யூஸ்டு இருக்காங்க பாஜக. அண்ணாமலை பண்ணது தப்பு தான். தப்பு அவங்க வந்து வெளிப்படையாக சொன்னனால இவர் மேலிடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதுவும் ஒரு மூத்த ஒரு கவர்னராக இருந்து ஒரு போஸ்டிங்கில் இருந்து ஒரு ரிசைன் பண்ணிட்டு வந்து ஒரு 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 பெரிய மூத்த அந்த கட்சியினுடைய தலைவரை வந்துட்டு இவர் அண்ணாமலை இப்போ ரீசண்டாக வந்து ட்ரெண்ட் பண்ணி இது பண்ணி மக்கள் மனதில் புகுந்துட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் கொடுத்து பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதுவும் ஒரு பொது மேடையில் வந்து ஒரு பேர் என்ன ஒரு உயர்ந்த ஒரு உயர்மட்ட தலைவரை வந்து அமித்ஷாவும் ஒரு பெரிய தலைவராக கூட இருக்கலாம். அதை வந்து அவங்க ஏன் கட்சி இது அது வெளிப்படையாவே யார் பார்த்தாலுமே அந்த வீடியோ பார்த்தாலுமே அப்பட்டமா தெரியுது. இவங்க பூசலுக்காக இவர் இப்போ போய் அண்ணாமலை போய் அவங்க தமிழிசைய வீட்டில் பார்த்து சந்தித்து மரியாதை நிமித்தமா சந்தித்து அதெல்லாம் உங்க உள்கட்சி பூசல்கள் எல்லா கட்சியும் உள்கட்சி பூசல்கள் இருக்கலாம். அது இவ்வளவு வெளிப்படையா வந்து காட்டுன்றது வந்து அமித்ஷாவுக்கு வந்து அப்ப என்ன தோணுதுன்னா தமிழ்நாடு மேல அவங்க வந்து அவ்வளவுதான் மரியாதை வச்சிருக்காங்க. கைய வந்து இப்படி காட்டி பேசுறது வந்து ஒரு ஒரு பெரிய ஆமா ஒரு பெரிய தலைவர் தான் பெண். அதுவும் பெண் என்று பார்த்தா பெண்ணிலே மூத்த தலைவர் அவங்க. எப்பவுமே அவங்க தான் கான்ஃபிடென்ட்டா சொல்லக்கூடிய தாமரை தமிழ்நாட்டுல மலரும்னு இன்னமும் கான்ஃபிடென்ட்டா சொல்ற ஒரு ஆளு. பட் அவங்களுக்கே தெரியாது மலராது வாய்ப்பு இல்லைன்னு. ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி கண்டிக்கிறது வந்து உண்மையிலே நம்ம வந்து ஆக்சுவலா ஒரு மனிதாப ரீதியா ஒரு தமிழ் மக்கள் வந்து மேல அவங்க மேல ஒரு இது வருது மரியாதை இருக்கிறதுனால தமிழ் மக்கள் அமித்ஷா மேலேயும் பிஜேபி மேலேயும் இது ஒரு வெறுப்பு வர்றதுக்கான வாய்ப்பு தான். மேலும் இது வந்து அண்ணாமலை மேலேயும் வெறுப்பு வர்றதுக்கான வாய்ப்பு தான். ஏன்னா அண்ணாமலை இந்த மாதிரிலாம் செயல்கள் செய்யக்கூடாதுல்ல. இந்த மாதிரிலாம் கண்டிக்கக்கூடாது. அவங்க பண்ணாங்க அப்படின்னா இவர் மட்டும் யாரை வேணாலும் கண்டிப்பாரு, இது பண்ணி பேசுவாரு, அது பண்ணி பேசுவாரு. மூத்த தலைவர்களை பிஜேபியில ஓரம் கட்டிட்டாரு. பொன்னார்ல இருந்து எத்தனையோ ஹெச் ராஜால இருந்து எத்தனையோ மூத்த தலைவர்கள் இப்ப அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பிஜேபியை பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு காங்கிரஸோட பி டீம் மாதிரி தான் செயல்படுறாரு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர்னாலதான் இப்ப வந்து அதிமுகல இருந்து பிரிஞ்சது. அப்புறமா இந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் இப்ப அவர் ஒரு கூட்டணி சேர்த்து இந்த நிக்கிறேன்னு சொல்லிட்டு அது அது எப்படி ஆச்சுன்னா அந்த ஒரு சில 1-2 சீட்லாம் வாங்கியிருப்பாங்க. இப்ப அவங்க கூட சேர்ந்தவங்க எல்லாம் அதெல்லாம் வந்து பிளஸ்ஸா தான் ஆச்சு. ஏன்னா காங்கிரஸ்க்கு ஒரு 9 சீட்டு கிடைச்சிச்சு, திருமாவளவன் கட்சி கிடைச்சது, முஸ்லிம் கட்சிக்கு அவங்களுக்கு ஒரு சீட் கிடைச்சதுக்கு மெயின் ரீசன் திமுகவும் ஒரு ஃப்ரீயா வந்து ஒரு சீட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த அண்ணாமலை வந்து ஒரு கூட்டணி சேர்த்து தோக்க போற ஒரு கூட்டணியை வந்து தனியா எல்லாரையும் பிரிச்சுட்டு போனதுதான் காரணம். இல்லைன்னா அது ஒரு தலைவலியா இருந்திருக்கும். எல்லாரும் திமுக இவங்க எல்லாரும் கூட்டணி வந்திருந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சீட்டு கொடுக்குற மாதிரி ஆயிருந்திருக்கும். அப்புறம் உள்ள இருக்கிற திமுகலயும் சீட்டு குறைஞ்சிருக்கும், காங்கிரஸோட சீட்டையும் ஆட்டோமேட்டிக்கா குறைக்க பார்த்திருப்பாங்க.
ஸோ அதுவும் ஒரு நல்லது தான். அண்ணாமலை வந்து பிஜேபிக்கு நல்லது பண்ணாரோ இல்லையோ, எதிர்க்கட்சிகளுக்கு நல்லது ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது இல்லாம ஏடிஎம்கேவுக்கு இப்ப தனியா இந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கேக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்காரு. அண்ணாமலைக்கு கூடிய முக்கியத்துவத்தை வந்து தமிழிசை அவர்கள் கொடுக்கல நினைக்கிறேன் கட்சி மேலிடம். கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்கலன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பா கொடுக்கலன்னு தான் சொல்லுவேன். அண்ணாமலை தான் எல்லா மீட்டிங்லயும் இப்ப லாஸ்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி மோடி 6 தடவை வந்தாரா 7 தடவை வந்தாரா பண்ண எல்லா மீட்டிங்லயுமே அண்ணாமலையை தான் முன்னிறுத்தி பண்ணாங்களே தவிர தமிழிசை எங்கேயா முன்னிறுத்துனாங்களா? மூத்த தலைவர்கள் யாரையாவது முன்னிறுத்துனாங்களா? மரியாதை நிமித்தமா அவர் ஏதாவது பார்த்தாரா? கை கொடுத்தாரா? மேடையில் அண்ணாமலையை தட்டி தழுவுறதும் கொஞ்சி கொலாவுறதுமா தான் மோடி இருந்தாரே தவிர, அதே அதே மோடி தான் இன்னைக்கு வந்து அண்ணாமலையோட உண்மையான முகம், தோல்வி முகம் தெரிஞ்சவொடனே அவரை கண்டுக்க கூட இல்லைல்ல. பதவியேற்பு விழாவில் மூலையில் இருந்ததா பாலிமர்லேயே ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. மூலையில் எங்கேயோ ஓரமாக உட்காந்துருந்தது. ஸோ இதுதான் கண்டிஷன். அவங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிப்பான் பிஜேபி, தேவையில்லைன்னா டிஷ்யூ பேப்பர் மாதிரி தொடச்சி தூக்கி தூக்கி போட்டு போயிடுவாங்க. அதனால அந்த அண்ணாமலை போன்ற ஆட்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்க மூத்த தலைவர்களையும் எதிர்க்கட்சியா இருந்தாலும் மீதி தலைவர்களையும் கொஞ்சம் மரியாதையாகவும் பேசணும், கண்ணியமாகவும் அரசியல் நடத்தணுன்றது தான் பொதுமக்களோட வேண்டுகோள். நீட் தேர்வு வந்து கடுமையான கண்டனங்கள்லாம் இருக்குது. நீட் தேர்வுனால மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்களா? நீட் தேர்வு வந்து அவசியமான சார், நீட் தேர்வுனால கண்டிப்பாக மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க சார். இந்தியாவிலே எஜுகேஷன் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். மீதி எந்த ஊர்லேயும் சரி நீங்கள் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அவ்வளோவா வந்து நல்லா இருக்காது. அது வந்து ஒரு ஒரு நம்ம அளவுக்கு ஒரு குவாலிட்டி, அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து மீதி எந்த ஸ்டேட்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்களா எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, பப்ளிக் எக்ஸாமே பிட்டு தூக்கி போட்டதெல்லாம் யூபியில் பிட்டு தூக்கி உள்ளே போட்டது, நீட்டு எக்ஸாமுக்கே ஆள் மாறாட்டம் பண்ணி ஒரு பையன் வேற கடைசியில் பார்த்தா பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் தெரிஞ்சது அவன் ஆள் மாறாட்டம் பண்ணி எழுதி பாஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ஈஸியாக நடக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் 1% கூட கிடையாது. நார்த்தில் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு விட்டு வெளியில் எங்கே போனாலுமே 50க்கு 60% வந்து மால் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ஸ்டாண்டர்டுன்றது வந்து ஒரு எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் இருக்குது. இன்னைக்கு என்ஆர்ஐ கோட்டால இப்போ வெளியில இருந்து இங்க வந்து இன்ஜினியரிங் டாக்டர் படிக்கிறாங்கன்னா அது தமிழ்நாடு எஜுகேஷனோட ஸ்டாண்டர்டும் நம்ம கவர்மெண்ட் ஃபாலோ பண்ற பாலிசியும் தான். ஸோ நமக்கு நீட்டு தேவையான்னு பார்த்தா தமிழ்நாடை பொறுத்தவரை நீட்டு தேவையில்லை. ஏன்னா நம்மளே ஸ்டாண்டர்டான ஆளுங்க தான். நம்ம இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக வழங்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம வச்சிருக்கோம். குஜராத்ல இருந்து வந்து டாக்டர்ஸ் வந்து எய்ம்ஸ் டாக்டர்ஸ் வந்து படிச்சுட்டு போறாங்கன்ன போது நம்ம தான் ஸ்டாண்டர்டான ஆளுங்க இந்தியாவில். ஸோ நமக்கு நீட்டு தேவையில்லைன்னா நமக்கு தேவையில்லை தான். ஏன்னா நம்ம அனிதால இருந்து எத்தனையோ பேரை இழந்துகிட்டு இருக்கோம். எந்த விருப்பமான மாநிலங்கள் நீட்டு தேவைன்னா விருப்பமான மாநிலங்கள் நீட்டு வச்சுக்கிட்டோம். விருப்பம் இல்லாத மாநிலங்கள் நீட்டு விலக்கு வேணும்னா நீட்டு விலக்கு கொடுத்துருங்க. இதுதான் நம்மளோட ரூலா நம்ம வச்சுக்க போறோம். சரிங்களா? ஏன்னா இது என்ன ஆகுதுன்னா, இங்க இப்ப நல்லா படிக்கிற மாணவனை அங்க காசு கொடுத்து அவன் வந்து நீட்டுன்ற பேர்ல வந்து உள்ள நுழைஞ்சு இங்க வந்து உட்காந்துடுறான். இங்க நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள், நம்ம எத்தனையோ குழந்தைங்களுக்கு, ஏழை குழந்தைகள்ல இருந்து வாய்ப்பு கொடுக்கிற குழந்தைகள் எல்லாத்துக்கும் அந்த அந்த வாய்ப்பு நிராகரிக்கப்படுது. அதை வந்து நம்ம கண்டிப்பா தடுத்துதான் ஆகும். ஆமாம், நானும் அதை சோஷியல் மீடியாலாம் பார்த்தேன். அமித்ஷா அவர்கள் வந்து இவங்கள கூப்பிட்டு வச்சு இது மாதிரி அவருடைய பாடி லாங்குவேஜை பார்த்தா உண்மையிலேயே அது மிரட்டுற மாதிரி தான் இருக்குது. அவருடைய முக பாவனையும் சரி, இந்த கை விரல் ஆள்காட்டு விரலை காட்டி பேசும்போது தான் மிரட்டுற மாதிரி தான் அப்பட்டமாக தெரியுது. மேலும் தமிழிசை அவர் வந்து 2 மாநில கவர்னராக இருந்திருக்காங்க. தமிழ்நாடுக்கு பாஜக தலைவராக இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண், அவங்க உயர்ந்த பதவியில் இருக்காங்களோ இல்லை சாதாரண பெண்ணோ இருந்தாலும் பொது வெளியில் ஒரு பெண்ணை இழிவுபடுத்துவது, அவமானப்படுத்தும் விதமாக மிரட்டுவது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது பாஜகவில் சர்வசாதாரணமான விஷயம். இது அவங்கள பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம். ஆனால் பொதுமக்கள் மத்தியிலையும் வெளி இடத்துலையும் இதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா தலைவர் எவ்வழியோ தொண்டரும் அவ்வழி தான். அண்ணாமலையும் அப்படி தான், அமித்ஷாவும் அப்படி தான்ன்றதை இப்போ நிரூபிக்குது. இதை வந்து ஒன்றுமே அவங்க மாற்று கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணை பொதுவெளி அவமானப்படுத்தும் விதமாக மிரட்டுவதோ நடத்துவதோ இழிவுபடுத்துவதோ துளியும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அமித்ஷா வந்து அறிவுரை தான் வழங்கினாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. ஒருத்தவங்க அறிவுரை வழங்குறதுக்கும் மிரட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அறிவுரை வழங்க 4 சவுத்துக்குள்ளே அவங்க ஆஃபீஸ் ரூமில் கூப்பிட்டு வச்சு தனியாக அறிவுரை நடத்தணும். இவங்களை அவமானப்படுத்துகிற நோக்கத்தோடு தான் ஒரு பொதுவெளியில் ஆள்காட்டி விரலை காட்டி மிரட்டும் துணியில் அவருடைய முகபாவத்தையும் பாருங்களேன்.
அது வந்து அறிவுரை வழங்குற முகமா தெரியல, மிரட்டுற மாதிரி தான் அவரோட முகம் இருக்கு. ஆள்காட்டி விரல காட்டி அவரோட முகபாவனோட அப்பட்டமா அந்த அம்மா மிரட்டுற மாதிரி தான் இருக்கு. இதை வந்து ஒரு துளியும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அஹ் யாருமே இதை நியாயப்படுத்த முடியாது. அவங்க அவங்க வந்து அவங்க கட்சி தலைவரை காப்பாற்றுறதுக்காக பெருந்தன்மையாக வேணுமா சொல்லலாம் ஒழிய, இது முழுக்க முழுக்க அந்த அம்மாவுக்கு விடப்பட்ட மிரட்டல் தான், அவமரியாதை தான் இது. இதில் வந்து அண்ணாமலையோடைய சூழ்ச்சியும் இருக்குது. அவர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, கேடி ராகவன்லேருந்து காயத்ரி ரகுராம்லேருந்து நிறைய பேர் அவரால் ஹனி ட்ராப்னால பாதிக்கப்பட்டவங்க. அதனால் பல பேர் பாஜகலேருந்து வெளியேறி இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறதுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு சில கூட வச்சுக்கிட்டு எல்லாரையும் மிரட்டி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும், தமிழ்நாடு பாஜகவே தன்னுடைய கட்டுப்பாடு தான் இயங்கணுன்ற ஒரு ஒரு குறுகிய எண்ணத்தோடு செயல்படுறாரு. அதோடைய வெளிப்பாட்டில் இதுவும் ஒரு அங்கம். தமிழிசை அவர்களை அவமானப்படுறது இதுவும் ஒரு அங்கம். நீட் தேர்வு எப்படி பாக்குறீங்க? இப்போ கடுமையான எதிர்ப்புகள்லாம் வந்து ஏற்படுது. நீட் தேர்வு வந்து மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒன்றா? ஆமாம், மாணவருடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகுது இந்த நீட் தேர்வு. இந்த நீட் தேர்வு வந்து பாஜக வந்து நிறைய அம்சங்களை மாற்றி அமைச்சிருக்காங்க. அதாவது இது மாணவர்களுக்கு சாதகமாகவோ மாணவருடைய எதிர்கால நலம் கருதி இதை நடைமுறைப்படுத்தாமல் அவங்க வந்து தாண்டோனித்தனமாக அவங்க அந்த நீட்டுடைய அம்சங்களை மாற்றி அமைச்சு இங்கே நம்ம மாணவ செல்வங்களுக்கு எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குற விதமாக பாஜக பண்ணி வச்சிருக்காங்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழிசை அவர்களுக்கும் உட்கட்சி பூசல் நிலவிய நிலையில் இதனை ஆந்திர முதல்வர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் அமித்ஷா அவர்கள் தமிழிசையை நேரடியாக கண்டித்ததாக வெளியான வீடியோ காட்சிகள் குறித்தும், தனக்கு அமித்ஷா அவர்கள் அறிவுரைதான் வழங்கினார் என்று தமிழிசை அவர்கள் கூறிய கருத்துக்கள் குறித்தும் பொதுமக்களிடம் கேட்டறிந்தோம். மதிமுகம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜகுருடன் பிரபாகரன். Taste the Daily.